காசு எவ்வளவு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காதுங்க. ரொம்ப புதுமையான சுவையான ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மாங்காய் எடுத்துருக்கேங்க. 3 மாங்காய், நல்ல பெரிய பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதோட தோலை நம்ம சீவிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தோல் சீவிட்டு தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாங்காய் ஃபுல்லாகவே நம்ம தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். மாங்காயில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் நான் சீவிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துருங்க. இந்த தோல் நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாங்காயிலையும் நம்ம தோல் சீவிக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பெரிய மாங்காங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நாம் மெலிசாக துண்டு போட்டுக்கலாம். அப்படியே நீல வாக்கில் போட்டுக்கோங்க. இப்படி நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இதை நம்ம 2ஆக போட்டுக்கலாம். மாங்காய் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 3 மாங்காயுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த அளவுக்கு நமக்கு நிறைய பீஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கனத்தில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தடிமன் இருக்கணும். இது இடையில அகலமாக இருந்ததுனால இது 2 துண்டாக நான் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வேக விடுறதுக்காக நான் பேனில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதாவது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஸ்டீமர் பிளேட் வைக்கிறேன். தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம், ஆனால் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் நான் ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைனா நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக விட்டுக்கலாம். ஃபுல்லாக இதில் நான் பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ எல்லா மாங்காயும் நான் ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுட்டேங்க. நான் இட்லி தட்டு போட்டு தான் மூடுறேன். இட்லியோட மூடியை வச்சு தான். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அதாவது 50% வெந்தால் போதும். மாங்காயை வேக விட்டு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. நம்ம வைக்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்கிறதுனால என்னால் எடுத்து காட்ட முடியல. இதை ஆற விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். மாங்காய் நம்ம வேக விட்டு ஆற விட்டுட்டோங்க. இதை வேக வச்சு ஆற வச்ச துண்டுகளை எடுத்து நீங்கள் இப்படி வளைச்சி பார்த்தீங்கன்னா வளையணும், உடையக்கூடாது. இதுதான் சரியான பதம். அதுக்காக தான் நம்ம 4 நிமிஷம் வேக விட்டோம். இதை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு தாங்க மாற்றி விட்டுருக்கிறேன். இதில் நாம் 200 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இதை சேர்த்து விட்டுறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நம்ம கை வச்சோ கரண்டி வச்சோ கலக்கக்கூடாதுங்க. பீசஸ்லாம் உடஞ்சிரும். லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி விட்டுட்டு குலுக்கி மட்டும் விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே குலுக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம குலுக்கி விட்டாலே பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே இதை நாம் மூடி வைக்கணும். 24 மணி நேரம் இதை நாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இது அப்படியே தான் இருக்கணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். மாங்காயை சர்க்கரையோட ஊற விட்டு 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. இதை நாம் வெயிலில் காய வைக்கணும். அப்படியே லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை உதிரிட்டு அப்படியே பிளேட்டில் வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. துணி காட்டன் துணியிலலாம் வைக்கக்கூடாது, தட்டில் தான் வைக்கணும். ஊற விட்ட மாங்காய் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 தாம்பாள தட்டில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 3 மாங்காய் பயன்படுத்தினதுனால நிறைய துண்டுகள் வந்திருக்கு. மிச்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு சர்க்கரை தண்ணி இருக்குது. இந்த சர்க்கரை தண்ணி நம்ம சாயந்தரம் மாங்காய் காஞ்சதுக்கப்புறம் மாங்காயில் கொஞ்சமாக கிள்ளி வாயில் வச்சு பாருங்கள். அந்த இனிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த சர்க்கரை தண்ணியில் போட வேண்டாம். சப்போஸ் இனிப்பு குறைவாக இருந்ததுன்னா மறுபடியும் சர்க்கரை தண்ணியில் போட்டுட்டு மறுநாளும் இதே மாதிரி எடுத்து காய வைக்கணும். நான் சாயந்தரமாக நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சர்க்கரையில் போட்டு ஊற வச்ச மாங்காய் எல்லாமே நம்ம வெயிலில் காய வச்சோங்க. நான் 2 நாள் காய வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. 2 நாள் காய வச்சதில் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். உங்களுக்கு அந்த பிளேட்டோட காட்டணுன்னு தான் நான் சேர்க்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் சேர்த்து விடுறேன்.
அதாவது நம்ம மாங்காய் காய வைக்கும் பொழுது முளன்னு காயக்கூடாது, அதாவது உடையிற அளவுக்கு காயக்கூடாது. இப்படி மடக்குனா மடங்கணும் பாருங்கள், இப்படி மடங்குனா மடங்கணும், ஆனால் உடையக்கூடாது. இந்த பதத்தில் தான் நம்ம காய வைக்கணும். அப்போ தான் நல்லா கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை தான் சுகர் சிரப்பில் போட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப போடவே இல்லை. அந்த சுகர் சிரப்பை நான் ஜூஸ் செய்யறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தாம்பாள தட்டில் இருந்தது எல்லாத்தையும் நான் மொத்தமாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள் இவ்வளவு கிடச்சிருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட 3 மாங்காய் போட்டு செஞ்சோம். ஆனால் எல்லாம் சுருங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெலிசாகிடுச்சு. நறுக்கும் பொழுது எவ்வளோ கனமாக இருந்தது, இப்போ பாருங்கள் துண்டுகள் எல்லாமே மெலிசாக இருக்குது. ஆனால் இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் இப்படியே சாப்பிட்லாம். ஆனால் சுகர் பவுடரில் போட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். அந்த சுகர் பவுடரை நம்ம இதிலேயே தூவி விடாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக அள்ளி போட்டு அப்படியே ஷேக் பண்ணால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துடலாம். மூடி போட்டுட்டு பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஒட்டியிருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுகர் பவுடரில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் எப்படி இருக்குது பார்க்கும் பொழுதே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டப்பாவில் நம்ம போட்டுட்டு பரட்டி எடுக்கிறதுனால சுகர் பவுடர் பாருங்கள் அப்படியே இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை தான் அரைச்சி போட்டேன். 3/4 வாசி அப்படியே இருக்குதுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 1/4 வாசி பவுடர் மட்டும்தான் இதில் ஒட்டி பிடிச்சிருக்குது. இது நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம வேறு ஏதாவது ரெசிபிக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இதை நான் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுறேன். நம்ம மாங்காய் சீசன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாங்காவை கேண்டியாக செஞ்சு வச்சுக்கலாங்க. உலர் இனிப்பு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க, மேங்கோ கேண்டினும் சொல்லலாம். இதை நீங்கள் மாங்காய் சீசன் இருக்கும் பொழுது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வெளியவே வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கூட ரொம்ப பிடிக்குங்க. அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம கடித்து கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம பதப்படுத்துறதுனால கொஞ்சம் காய்ச்சலில் இருக்கனால கொஞ்சம் மென்று சாப்பிட்றா போல் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நம்ம சேர்த்த அந்த சர்க்கரையோட இனிப்பு கூட கரெக்டாக இருக்குது. இதே பதத்தில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.